இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு அவளை பிடிக்குமோ இல்லையோ, அந்த பொண்ணுக்கும் உன் பசங்களுக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. எப்படி? அன்னைக்கு உன் பசங்க இந்த வீட்டை விட்டு ஓடி போனாங்கல்ல, அப்போ பசங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டு ராசுக்குட்டி ராத்தோடுக்கு போன் பண்ண பாலகி இந்த பாலகி தான். என்ன குப்தா நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன பிடிக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் தெரிய மாட்டேங்கிறேன். ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் நான் எப்படி தெரியறேன்? என் குழந்தைங்களை இந்த பொண்ணு காப்பாத்தினாளா? திரும்பவும் என் குழந்தைங்களுக்காக கேர்டேக்கரா எதுக்கு வரணும்? இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது குப்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது கடவுளுடைய நிர்ணயம். கடவுளுடைய லீலைகள் எப்படி நடத்தப்படுமோ அப்படிதான் நடக்கும். நடக்க போறதுல இருந்து யாராலையும் தப்பிக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்காக தான் இப்ப வந்திருக்கா. இது விட்டு போன பந்தம் மகளே. ஏங்க இல்ல அக்கா. யாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி இந்த பந்தத்தை பிரிக்க முடியாது. அந்த பாலைக்கு நீ எதுக்கு தெரியறன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அது கடவுளுடைய நிர்ணயம். இங்க பாருமா, நகத்தை கடிக்க கூடாது. இப்ப நீ நடக்க போற ஆட்டத்தை மாத்தணும்னு நினைச்சா அது விபரீத முடிவுக்கான வழியாதான் இருக்கும். இத உன்னாலேயோ என்னாலேயோ நிறுத்த முடியாது. பேசுற வார்த்தையும் எடுத்து வைக்கிற அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும் மகளே. சரிங்க குப்தா, பார்த்து நடந்துக்கிறேன். பசங்க என்ன இந்த பொண்ணை இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? இந்த பொண்ணு பசங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அது மேடம், முந்தானேத்தி பசங்க காணாம போனப்ப ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அவங்க தான் இவங்களை பத்திரமா வச்சிருந்தாங்க. ஓகே. நாம எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லை. பசங்களே இவ்வளவு சீக்கிரம் தோர்த்திருவாங்க. குப்தா, குழந்தைங்க எதுக்காக அந்த பொண்ணை கோம பாக்குறாங்க? ஹாய் பசங்களா. பாய். அன்னைக்கு பசங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். அதை யோசிச்சாவது எதுவும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். பிள்ளைங்களா, இவங்க தான் உங்களோட புது கேர்டேக்கர். இவங்களோட முகத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. கண்டிப்பா இவங்க என்ன வேண்டான்னு சொல்ல போறாங்க. வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு போக வேண்டியதுதான். எங்களுக்கு கேர்டேக்கரா நீங்க எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணி இருக்கிறது இவங்கள தானா? ஆமா கண்ணுங்களா, எதுக்கு கேக்குறீங்க? எங்க பிளான் எல்லாம் சொதப்பி எங்களை ராத்தோர் கிட்ட அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கே வருவியா? அது இல்லாம எங்களுக்கே கேர்டேக்கரா வருவியா? ஆனா அத நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா யோசிச்சு எல்லாத்தையும் எங்க மனசுல வச்சு எல்லாம் நல்லா ஞாபகப்படுத்தி நாங்க எல்லாம் சேர்ந்து எடுக்க போற டிசிஷன் எங்களுக்கு இந்த கேர்டேக்கர் ஓகே. சார், போன்னு சொல்ல வேண்டிய பசங்க எதுக்கு வர சொல்றாங்க?
எதுக்காக இங்கேயே இருக்க சொல்றாங்க? அதுதான் எனக்கும் புரியல மிஸ் அம்மா. உங்களை பார்த்த உடனே சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன். சண்டை போடாம உடனே ஜாயின் பண்ணுன்னு உங்களை அவசரப்படுத்தினாங்க. ராத்தோட் சார், அந்த குட்டி பாப்பாவோட பாடி லாங்குவேஜ பார்த்தா ஏதோ பிளானோட இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லு, உன்னோட பிளான் என்ன? எதுக்கு எஸ் சொன்ன? நோன் சொல்லி அந்த ஆன்ட்டி நம்ம அனுப்பியிருக்கலாம்ல. அனுப்பி விட்டுட்டு என்ன செய்யறது சொல்லுங்க. இங்க இல்லனா வேற இடத்துல வேற ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் நம்மள இப்படி பண்ணதுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது? நம்ம மறுபடியும் டாடி கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கலாம் நான் நினைச்ச கனவை புடைச்சிட்டாங்க. நம்மள கொடைக்கானலுக்கு போக விடாம தடுத்துட்டாங்க. மறுபடியும் இந்த நரகத்திலே நம்மள விட்டுட்டாங்க. நம்ம சந்தோஷத்தையே கெடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற அவங்கள ஜஸ்ட் நோ சொன்னா சரியாயிடுமா? வர சொல்லிருக்கோம்ல, வரட்டும். நம்ம பண்ற டார்ச்சருக்கு இருக்கவும் முடியாம போகவும் முடியாம யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம நம்மள எதுவும் பண்ணவும் முடியாம, ஆஹா அதுதானே ரிவெஞ்சுனா. அடடா, சார் கூட வந்துட்டாரே. எந்த சார்? யாருக்கு சார்? நீ யாரோட கையெழுத்துக்காக எதிர்பார்க்கறியோ, யார தேடினியோ அவர் தான் எங்க லெப்டினன்ட். இப்பதான் வீட்டுக்கு போறாரு. அது எங்க நீங்க இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கு? சார் பார்த்து சைன் வாங்குறதுக்காக தான். அட பொறுமா, நீ எல்லாத்துக்கும் அவசரப்படுற. சொன்னல 2 நாள் வரைக்கும் அவரை பாக்குறது நல்லது இல்லன்னு. வீட்டுல காரியம் இருக்கு, அது முடிஞ்சதும் உன் விஷயத்தையும் பேசி முடிச்சிடுவான். அது இல்லங்க ராத்தோட் சார், எங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் நாளாக ரொம்ப மோசமாகிட்டு போகுது. ரொம்ப நாளாவே நான் உங்களோட ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால உங்க சாரை பார்க்கவே முடியல. என்னது? நானும் சாரும் ஆபீஸ்ல தானே டெய்லியும் இருப்போம். நீ எங்க ஆபீஸ் வந்திருந்தா கண்டிப்பா எங்க சாரை மீட் பண்ணி இருப்ப. எனக்கு எங்கங்க அந்த அதிர்ஷ்டம் இருக்கு? நான் உங்களோட ஆபீஸ்க்கு எப்ப வந்தாலும் உங்க சாரை பார்த்தாலும் பார்க்க முடியலனாலும் அந்த ஆங்கிரி பேர்டை மட்டும் நான் பாத்துடுறேன். ஆங்கிரி பேர்டா? யார் அது? இருக்கானே ஒருத்தன் என் உயிரை வாங்குறதுக்குனே. நான் எங்க போறேன்னா அங்க கண்டிப்பா அவன் வந்துடுறான். அந்த மகா பிரபு. அவன் முகத்தை பார்த்தா ஒரு நல்ல காரியமும் நடக்காது.